பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகி கொண்டே இருக்கிறார்கள். ஏழைகளும் நடுத்தர மக்களும் அதே நிலையில்தான் இருக்கின்றார்கள். என்ன செய்வது? இதுதான் தலையெழுத்து என்று விட்டுவிட முடியுமா? ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி பணத்தையும் நகையையும் சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும். சில பணக்காரர்கள் செய்யும் பரிகாரங்களை அவ்வளவு சுலபமாக வெளியில் சொல்லிவிட மாட்டார்கள். வெளியில் சொன்னால் பரிகாரத்திற்கு பலன் போய்விடும் என்ற நம்பிக்கை உண்டு. அப்படி ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் பரிகாரத்தை வெளியில் கூறுவதிலும் ஒரு சுட்சமம் உண்டு. இந்த பரிகாரத்தை செய்தால் எல்லோருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை நாம் பிரயோகப்படுத்திய பின்புதான் எனக்கு இந்த பலன் கிடைத்தது என்று மட்டும் யாரிடமும் கூறிவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு சிலருக்கு ஒரு சில பரிகாரங்கள் மட்டுமே பலனளிக்கும். நமக்கு எந்த பரிகாரம் கை கொடுக்கிறது என்பதை முடிவு செய்துவிட்டு பின்பு அதை பயன்படுத்துவது நல்லது. ஏனென்றால் ஒரே வகையான பிரச்சனைகளுக்கு பல வகையான பரிகாரங்கள் கூறப்படுகின்றன. அதில் எது சரி என்று நமக்குத்தானே தெரியும். அப்படி நீங்கள் அதை தெரிந்து கொண்டால் அந்த இரகசிய சுசமத்தை அடுத்தவரிடம் கூறிவிடாதீர்கள். ஒரு சிறிய செம்பு கிண்ணத்தில் 2 பச்சை கற்பூர துண்டுகளும் துளசி 5 லவங்க பட்டையும் சேர்த்து அதனுள் உங்கள் வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு தங்க நகையை போட்டு வைக்க வேண்டும். ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தால் கூட பரவாயில்லை. அதில் நீங்கள் போட்டு வைத்தால் உங்களுக்கான தங்கத்தை நீங்கள் மேலும் மேலும் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சின்ன மோதிரம், மூக்குத்தி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு நீங்கள் நகை வைக்கும் இடத்திலேயே இந்த கிண்ணத்தை வைத்து விடலாம். அது மட்டும் அல்லாமல் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி வழிபடும்போது 108 என்ற எண்ணிக்கையில் கிராம்புகளை எடுத்துக்கொண்டு நூலில் கோர்த்து கொள்ள வேண்டும். உங்களால் முடியாவிட்டால் பூ போல கட்டிக்கொள்வது கூட மிகவும் சிறப்பு. 108 கிராமங்களையும் கட்டி ஜபமாலை போன்று தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த ஜபமாலையை பயன்படுத்தி வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபடும்போது ஓம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை சொல்லும்போது இந்த லவங்க ஜபமாலையை உள்பக்கமாக உருட்ட வேண்டும். இப்படி செய்து வந்தால் நிச்சயம் பலன் உண்டு. இவ்வாறு மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வீட்டில் தங்கம் மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடகுக்கு வைக்கப்பட்ட தங்கமும் உங்கள் வீடு தேடி வரும். பணவரவு ஏற்படும், செல்வ வளம் பெருகும். நம்பிக்கையே வாழ்க்கை, நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.